இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கிற வீடு இது. இதனுடைய பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா, 1700 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஃபுல்லா செங்கல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். 32,000 செங்கல் வந்து இத ஃபினிஷ் பண்றதுக்கு ஆயிருக்கு. இதையே நம்ம சாலிட் பிரிக் வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரூ. 2,00,000 மிச்சமாயிருக்கும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இவங்க புதுசா ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் வந்து இது. சாலிட் பிளாக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கலர் பிரிக் ஃபுல்லாவே இந்த கலர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் செலவ கம்மி பண்றதுக்காக. இப்போ 7 செங்கலுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 84 வருது. அதே இந்த சாலிட் பிரிக்குடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 53. இப்போ இதில சேவிங்ஸா உங்களுக்கு ரூ. 31 கிடைக்குது. நாங்க இப்ப குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்காக வேற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது இப்ப நாங்க தயார் பண்ற எங்களோட மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற கல்லு இது. இது நம்ம 2யும் போட்டு பார்ப்போம். இது உடையுதான்னு செக் பண்றதுக்காக. ஏஏசி பிளாக் என்ன ரேட்ல சேல் பண்றாங்க? அதோட கூல் ரூஃப் டைலு செராமிக் கூல் ரூஃப் டைல் போடுறதால என்ன யூஸ் இருக்கு? மத்த கூல் ரூஃப் டைல விட இதில என்ன பெனிஃபிட் இருக்கு? அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாலிட் பிரிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த பிரிக்ல கட்டின வீடுகளும் நம்ம பார்த்துருப்போம். இந்த பிரிக்க பத்தியுமே ஓரளவுக்கு டீட்டெயிலா பார்த்துருப்போம். பட் இந்த பிரிக் வந்து எங்க குவாலிட்டியா கிடைக்குது அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரேட்ல நெறைய இடங்கள்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்றாங்க. அந்த பிரிக் குவாலிட்டியா இருக்குமா? இல்லையா? அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இத வந்து குவாலிட்டியா மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ சாலிட் பிரிக்ஸ் அப்படின்ற கம்பெனில. இவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இத பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம என்ன ரேட்ல தராங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய டெஸ்ட் ரிசல்ட்டும் நமக்கு குடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிய பத்தி பார்ப்போம். பத்மஸ்ரீ அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எம்.என். அண்ட் சன்ஸ் அவங்களுடைய ஒரு கன்சர்ன் தான். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 50 இயர்ஸா நெறைய கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ ஹோம் அப்ளையன்சஸ், பத்மஸ்ரீ ஃபர்னிச்சர்ஸ், பத்மஸ்ரீ கிச்சன் வேர்ல்டு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மாடுலர் கிச்சன்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரின்சி பேபி கேர் ப்ராடக்ட்ஸு, பத்மஸ்ரீ பெயிண்ட் பிரஷ், பத்மஸ்ரீ எலாஸ்டோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ், பத்மஸ்ரீ பேக்கேஜிங், பத்மஸ்ரீ பெயிண்ட் அண்ட் பெயிண்டிங் டூல்ஸு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகே டெக்னோ பேக்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் கண்டெய்னர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் 50 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாலிட் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 15 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்றாங்க, என்ன பிரைஸ் ரேஞ்சில இருக்கு, நார்மல் பிரிக்குக்கும் இதுக்கும் அதே மாதிரி ஏஏசி பிளாக் அதுவுமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கூல் ரூஃப் டைலும் இருக்கு இங்க. இந்த மாதிரி 3 ப்ராடக்ட்டுமே இது ஒரே ஷோரூம்ல இருக்கு. இது எப்படி என்ன ரேட்ல குடுக்குறாங்க, என்ன குவாலிட்டில குடுக்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நாங்க சாலிட் பிளாக் மேக்கிங் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் டஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லா குவாலிட்டியான மேக்கிங்ல வர்றது தான். அதே மாதிரி ஜல்லியும் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது போக நாங்க ராம்கோ சூப்பர் ஃபாஸ்ட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவுமே நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இது போக நாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு குயிக் செட்டிங்க்கும் ப்ளஸ் ஸ்ட்ரென்த்துக்காகவும் நாங்க கெமிக்கலும் ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து இது எல்லாமே நாங்க இந்த மிக்சிங் மிஷின்ல போட்டு தான் எடுத்து அதுக்கப்புறம் தான் கல்லில் அடிக்கிறதுக்காக மிஷினுக்கு கொண்டு போகிறோம். மிக்சிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷினில் கல் அடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருவோம். என்ன டை மாட்டியிருக்கோமோ அந்த டையில் அப்படியே யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் களத்தில் ஒரு நாள் ஃபுல்லும் இருக்கும். அதுக்கடுத்து இதை நாங்கள் டிஸ்பேச் ஏரியா கொண்டு போயிடுவோம். அங்கே க்யூரிங் ஒரு கல்லுக்கு 7 டேஸ் க்யூரிங் கொடுப்போம். ஒரு நாளைக்கு 3 வேளை தண்ணி அடிப்பாங்க. காலையில் மதியம் சாயந்தரம் 3 வேளை தண்ணி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 3 டேஸ் கழிச்சு தான் நாங்கள் கல்லு டிஸ்பேச்சே பண்ணுவோம் கஸ்டமருக்கு. ஓகே, ஓகே. இப்ப இதுல சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க இத ஆமா, மாத்திக்குவீங்க அப்படிங்களா? மாத்திக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 8 இன்ச் சாலிட் பிளாக்கு. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 அடி இருக்கும். 4 சைடுமே 8 இன்ச் தான் உங்களுக்கு ஹைட் வரும். அதே மாரி அதுக்கு ஈக்குவலா செங்கல வச்சு நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 8 செங்கலுக்கு ஈக்குவலா இது இருக்கு. ஆனா செங்கலுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 9 இன்ச் வரும். இத நம்ம மேல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸு. அதனால 8 செங்கல் ஈக்குவலா எடுக்காம, ஒரு 7 செங்கல் மட்டும் இதுக்கு ஈக்குவலா எடுத்துக்கிறோம். செங்கல் 1 வந்து ரூ. 12 அப்படின்னு வச்சோம்னா, 7 செங்கல் வந்து ரூ. 84 வருது. பட் இந்த சாலிட் பிளாக்குடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 53. இப்போ இதில சேவிங்ஸா உங்களுக்கு ரூ. 31 கிடைக்குது. இப்போ நீங்க இந்த செங்கல் வச்சு கட்டுறத விட, இப்போ இந்த பிரிக்க வச்சு கட்டுறீங்க அப்படின்னா, நடுவுல வரக்கூடிய அந்த சிமெண்ட் மாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கம்மியாகும். இது ஒவ்வொரு கல்லுக்கும் நடுவுலயும் நீங்க சிமெண்ட் வந்து மாற்று வந்து போட வேண்டியது இருக்கும். இதுல அது வந்து தேவைப்படாது. அதுவுமே இதுல சேவ் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் பிளாக்லயே 6 இன்ச் கல்லு இது. அதே மாரி 1 அடி லென்த்து. அதுக்கு ஈக்குவலா எத்தனை கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 6 கல் வருது. இதுலயும் அதே மாரி தான் ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால 6க்கு பதிலா நம்ம 5 கல்லுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். செங்கலுடைய ரேட் 5 கல் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60 வரும். இந்த பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 41 வருது. மொத்தமா ரூ. 19 டிஃபரன்ஸ் வருது. இப்ப அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, 4 இன்ச் சாலிட் பிரிக்குக்கு ஈக்குவலா ஒரு 4 கல் வருது. செங்கலுடைய ஹைட் வந்து இதுக்கும் கொஞ்சம் கூட வருது அப்படின்றதால 3 செங்கலுக்கு ஈக்குவலா இந்த கல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இப்போ 3 செங்கலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 ரூபா வருது. இப்போ இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 ரூபா தான் சாலிட் பிரிக்கு. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 15 ரூபா வருது. ஏற்கனவே பார்த்த பிரிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருந்தது இல்லைங்களா? அதனால நம்ம செங்கலுடைய ஹைட்டோட கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 இன்ச் ஹைட்டு. 9 இன்ச் ஹைட்டு, 8 இன்ச் வந்து அகலம், 1 அடி நீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 செங்கலுக்கு ஈக்குவலாக இருக்குது. 8 செங்கலுடைய ரேட் வந்து பார்க்கும்போது 96 ரூபா வருது. அதே மாதிரி இந்த பிரிக்கோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 67 ரூபா. இப்போ டிஃபரன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு 29 ரூபா இதில் சேவ் ஆகுது. இது வந்து நாங்கள் இப்போ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து இப்போ நாங்கள் தயார் பண்ணுற எங்களோட மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற கல் இது. இது நம்ம 2யும் போட்டு பார்ப்போம். இது உடையுதான்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகே. இப்போ எங்கள் கல் கீழே தள்ளி விட்டு பார்த்தோம். இங்கே கார்னர் கூட உடையாம நல்லா இருக்கு கல். ஆனால் இந்த கல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுக்கு சுக்கா உடஞ்சிருச்சு. இதில் வந்து மிக்சிங் கூட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்க சரியாக மிக்ஸ் பண்ணலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே இருக்குது. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி, எல்லாமே 1 அடி. இது 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு இந்த மாதிரி எல்லா சைஸ்லையும் இருக்குது. நீளம் வந்து 1.25 அடியிலையும் இருக்குது பிரிக்கு. ஆனால் அதிக பேர் வந்து இப்போ 1 அடி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.25 போகும்போது வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை தூக்கி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதால 1 அடியில் இருக்கும்போது காம்பாக்டாக இருக்குது, தூக்கி வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்றதால இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே 1 அடியிலே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கட்டியிருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32,000 செங்கல் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செங்கல் வந்து நல்ல குவாலிட்டியான ஒயர் கட் பிரிக்கோ இல்லை வேறு ஏதோ வாங்குறீங்க அப்படின்னு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 32,000 கல்லுன்றது 3,84,000 ரூபாய் வருது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் பிரிக்கு, சாலிட் பிரிக்கு எத்தனை செங்கலுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். 7 செங்கலுக்கு ஈக்குவலு. அப்போ 32,000 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கல் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 4,572 கல் வந்து ரவுண்டாக தேவைப்படும். இப்போ அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 53 ரூபா ஒரு கல். அப்போ 4,572 கல் வந்து பார்த்தீங்கன்னா 2,42,316 ரூபா அந்த மாதிரி வருது. இப்போது அதே 8 இன்ச்சு வாலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரிக்கு யூஸ் பண்ணலாம். அப்போது அதில் உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,41,684 ரூபா சேவ் ஆகுது. இப்போ இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் நம்ம பெங்களூரில் பார்த்த வரைக்கும் அவுட்டர் வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பிரிக்கு யூஸ் பண்ணுறதில்ல, 6 இன்ச் பிரிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த நீங்கள் 6 இன்ச் பிரிக்கே அவுட்டர் வாலுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னர் வாலுக்கு 4 இன்ச் பிரிக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் 4 இன்ச்சை கூட விட்டுருங்க. அவுட்டர் வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு திக்னஸ் 6 இன்ச் பிளாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளாக் வந்து 41 ரூபா. 8 இன்ச்சு பிரிக்குக்கு பதிலாக நீங்கள் வந்து 6 இன்ச் பிரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,96,548 ரூபா சேவ் ஆகுது. அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு சேவ் ஆகுது. இதில் நீங்கள் 6 இன்ச் பிரிக் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு ப்ளஸுமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கிடைக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் யூஸ் பண்ணி நம்ம கட்டின வால் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இன்ச்சு கரெக்டாக 10 இன்ச்சு வந்து உங்களுக்கு அந்த வால் வந்துருச்சு பூசு வேலையோட சேர்த்து. இதுவே நீங்கள் 6 இன்ச்சு பிரிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, பூசு வேலையோட சேர்த்து ஒரு 7 இன்ச்சு கிட்ட வந்துடும் உங்களுக்கு. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸு உள்ளே கிடைக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் தான் வால் வரும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 3 இன்ச்சு உள்ள உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த சைடு ஒரு 3 இன்ச்சு உங்களுக்கு இடம் கிடைக்கும். இப்போ வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு வால் இருக்கும் இல்லையா? அப்போது இந்த சைடு ஒரு 3 இன்ச்சு கிடைக்குது, அப்போ அந்த சைடு ஒரு 3 இன்ச்சு கிடைக்குதுன்னா இதில் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அடி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ள ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேளை 7.5 அடியில் ஒரு காம்பேக்டான வீடு சின்ன சைஸில் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ 7.5 அடி தான் உங்களுக்கு செங்கல் வாலில் கிடைக்குது அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 8 அடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுடைய வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தான். அதனால் வந்து ரொம்ப வீக்கான வாலாக அது இருக்காது, ஸ்ட்ராங்கான வாலாகவே அது இருக்கும். அதனால் நீங்கள் 6 இன்ச்சு கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சாலிட் பிரிக் யூஸ் பண்ணும்போது சேவ் ஆகுது. இப்போ சாலிட் பிரிக்கில் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹீட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கலோட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் வித்தியாசங்கள் இல்லை அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து கூட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் வந்து இது சாலிட் பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர். இது வந்து மேலே பெயிண்ட் அடிக்கலை, இந்த பிரிக்கு ஃபுல்லாகவே இந்த கலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் செலவை கம்மி பண்ணுறதுக்காக. ஆல்மோஸ்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட் பிரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலான ஒரு கலரில் வரும் அப்படின்றதால இது புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா
இதுவுமே சேலுக்கு கொண்டு வருவாங்க. சாலிட் பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்றாங்க. அதுல என்னென்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அதே மாரி ஏஏசி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னா அப்படின்ற பிராண்டு. மேக்னா அப்படின்ற பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் பிராண்டு தான். ஏற்கனவே சில பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான பிராண்டு. ஐஎஸ்சி ஸ்டாண்டர்ட் படி என்ன இருக்கணுமோ, அத விட எக்ஸ்ட்ராவே இவங்களுடைய குவாலிட்டில இருக்கு அப்படின்றத ஒரு டேட்டா ஷீட்டும் குடுத்துருக்காங்க. அத கூட நான் ஷேர் பண்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்களுடைய இந்த பிராண்டுடைய ரேட் ஒவ்வொரு சைஸுக்கும் என்ன ரேட்டுக்கு இவங்க சேல் பண்றாங்க அப்படின்றதும் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா எடுக்குறீங்க அப்படின்னா, சாலிட் பிரிக் ஆகட்டும், இல்ல ஏஏசி பிளாக் ஆகட்டும், மொத்தமா எடுக்கும்பொழுது அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கிடைக்கும் இந்த ரேட்ல. இது சாலிட் பிரிக் மாரியே இந்த ஏஏசி பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மதுரை சுத்தி இருக்கக்கூடிய சரவுண்டிங் ஏரியாவுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் பிரிக் பட்ஜெட் கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, செங்கலோட கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் சேவ் ஆகும். ஆனா, கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு, வெயிட் கம்மியா எனக்கு வேணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க ஏஏசி பிளாக் சூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 அடி லென்த் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காகவும் இத யூஸ் பண்ணுவாங்க. இது எவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கு அப்படின்றதையும் நீங்க தண்ணீல போட்டாலே உங்களுக்கு தெரியும். மிதந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது லைட் வெயிட்டான ப்ராடக்ட். அடுத்து இவங்க கிட்ட கூல் ரூஃப் டைலும் இருக்கு. என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் செராமிக் அப்படின்ற கம்பெனியுடைய டைலு. இது ஒவ்வொரு டைலுமே வந்து பார்த்தீங்கன்னா, 9 திக்னெஸ். அதோட 1 அடி சைஸ்ல இருக்கும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே செராமிக் டைல் தான். அதுல 4 மாடல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ப்ளூ பாக்ஸ் போட்ட மாரி ஒரு பேட்டர்னும், இந்த மாரி ஒயிட்ல பாக்ஸ் போட்ட மாரி ஒரு பேட்டர்னும், பிளைனா 2 பேட்டர்ன் வச்சிருக்காங்க. இதுல வந்து மேட் ஃபினிஷ்ல ஸ்மூத்தா இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிற மாரியான பேட்டர்ன். 4 மாடல் வச்சிருக்காங்க. இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரூ. 45 சேல் பண்றாங்க. கூல் ரூஃப் டைல் வாங்கும்போது செராமிக்ல வாங்குறதுல என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கூல் ரூஃப் பெயிண்ட் அடிப்பீங்க. அப்படி இல்லாட்டி இன்னொரு டைல் போடுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் கலந்த கூல் ரூஃப் டைலா இருக்கும். அது ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாவே கூட இருக்கும். ஆனா, அதுல இல்லாத பிளஸ் இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீக்கிரம் டஸ்ட் ஆகாது. அந்த கூல் ரூஃப் பெயிண்ட்டும் அந்த இன்னொரு டைல் இருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, மினரல்ஸ்லாம் கலந்த மாரியான சாதாரண கூல் ரூஃப் டைலு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்கு பட்டுச்சுன்னா ஹீட் கண்டிப்பா ஆகும். இது வந்து ஹீட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது பண்ணாது அழுக்காயிருச்சுன்னா. அத நீங்களே நெறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் செராமிக் வாங்கும்போது உங்களுக்கு டஸ்ட் ஆகாது. ஈஸியா கிளீன் பண்ண முடியும். அதனால ஹீட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது இதுல அதிகமாவே இருக்கும். இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் சாலிட் பிரிக்ஸ் பண்றாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஏஏசி பிளாக் பண்றாங்க. கூல் ரூஃப் டைலும் பண்றாங்க. இதுல நீங்க எது வாங்கணும் அப்படின்னாலுமே 3 லொகேஷன்ல அவங்க பிரான்ச்சஸ் இருக்கு. கப்பலூர், சிந்தாமணி, வாடிப்பட்டி. இந்த 3 லொகேஷன்ல எங்க வேணா நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம வேற ஆன்லைன் லிங்க்ஸ் இந்தியா மார்ட், ஜஸ்ட் ஸ்டைல் இந்த மாதிரியான லிங்க்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல போயிட்டு கூட இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ நீங்க வாங்க முடியும். டைரக்ட் கான்டாக்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு குடுக்குறோம். அதுல நீங்க ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இவங்க மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய சரவுண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே டெலிவரி பண்றாங்க. கொடைக்கானல் வரைக்கும். இன்னைக்கு இந்த பிரிக்குடைய ரேட் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஃபியூச்சர்ல ரா மெட்டீரியலுடைய காஸ்ட் ஏறும் பொழுது அதுக்கேத்த மாரி பிரிக்குடைய காஸ்ட் ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.